தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இடி தாக்கியதில் கூரை வீடு பற்றி எரிந்தது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, காலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக ஊர்ந்து சென்றனர். கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டியது. வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் கூரை வீட்டின் மீது இடி தாக்கியது. வீடு பற்றி எரிந்தது. இதில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனிடையே பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று காலை பரவலாக கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் சாலைகளில் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர்.